நல்ல உள்ளங்களிலும் நல்ல மண்ணிலும் விதைத்து தமிழ் மொழிக்கு அருந்தொண்டாக்கி வரும் ஐயா அவர்களினுடைய இந்த நூல் வெளியீட்டு விழாவில் நான் பார்வையாளராக கலந்து கொள்ள வருகை புரிந்தேன். என்னையும் வாழ்த்துறை வழங்க அன்போடு அழைத்ததற்கு அவர்களுக்கு நன்றி. இந்த ஆன்மீக தமிழ் சார்ந்தவர்களுடைய திருவடிகளுக்கெல்லாம் முதல் வணக்கம். அவர்களுடைய தமிழ் பணியை பயன்படுத்தி கொண்டு எங்களுடைய தமிழக தமிழாசிரியர் கழகத்தில் சேர்ந்த தேரா சிவகுமார் அவர்கள், அருமை தம்பிகள் சென்னியப்பன் அவர்கள் மற்றும் தம்பிகள் எல்லாம் தமிழோடு அவரை விளையாட விட்டிருக்கின்றார்கள். அந்த கொங்கு தமிழ் என்றால் தமிழகத்தில் மட்டுமல்ல பல மாநிலங்களிலும் தமிழுக்கு அருந்தொண்டாற்றிய மண் இந்த கொங்கு மண். அதிலும் கோவை மாவட்ட மண். பொள்ளாச்சி திகர நகரானது தமிழுக்கு பல தொண்டுகளை ஆற்றி இருக்கின்றது. அதை சொல்வதற்கு நேரம் இல்லை, காலமும் இல்லை. அதை இன்னொரு மேடையிலே வழங்கலாம். கம்பன் கலைமன்றத்தின் மூலமாக தமிழை ஒவ்வொரு உள்ளங்களிலும் விதைத்து வருகின்றார் அன்பர் K.M. சண்முகம் அவர்கள் தீர்வு என்ற சிறுகதை மூலம் நல்ல தமிழையும் நல்ல கலாச்சார பண்பாட்டுகளை விதைத்திருக்கிறார்கள். அதை ஊன்றி படிப்பதற்கு எனக்கு காலமில்லை. இந்த அருமையான அவருடைய நூலுக்கு வாழ்த்துறை தலைமைகளை வழங்கிய சிற்பி அண்ணன் அவர்களுக்கும் கலந்து கொண்டிருக்கின்ற பொள்ளாச்சி சான்றோர் பெருமக்களுக்கும் எனக்கு என்னுடைய நன்றிகள். இந்த நூல் வெளியீட்டு விழா மட்டுமல்ல, தீர்வு மட்டுமல்ல, இப்பொழுது இந்த தீர்வை தொடர்ந்து பல நூல்களை இந்த தமிழ் மண்ணுக்கு அவர்கள் தன்னுடைய தொண்டின் மூலம் பரப்ப வேண்டும் என்று கூறி அவருக்கு இறைவன் நல்ல ஆயுளையும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வம் கொடுக்க வேண்டும். கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கபடுபாராத நட்பும் கன்றாத பழமையும் குன்றாத இளமையும் கழுவி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனமையும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் பார்த்தாண்டு அவர் பல தமிழ்ப்பு கொண்டு சில தொண்டுகளை ஆற்றி மகிழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த சிறிய வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.